வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மாத பலன்கள், ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில சூரியன், மிதுன ராசியில குரு, சுக்கிரன், புதன், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது, ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சநிலைக்கு பெயர்ச்சி ஆகிறார். 9ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த கடகராசிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது மீண்டும் மறுபடியும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் 16ஆம் தேதி அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 21ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து 23ஆம் தேதி அந்த புதன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வரிசையா ஒரு 5 பெயர்ச்சிகள், 5 கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது இருக்கு. இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, இந்த மாதத்துல கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை தீமைகள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு குணம் அப்படின்றது இருக்கும். அந்த சென்சிட்டிவான குணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு இவர்களினுடைய தன்மானத்தை சீண்டணும் அப்படின்னா அவர்கள் உடனே அதுக்கு ரியாக்ட் ஆகுவாங்க. அதே மாதிரி ஒரு பொய் சொன்னால் ரியாக்ட் ஆகுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இவர்களுக்கு ஒரு தவறு இழைத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுவாங்க. இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய மனம் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய மனம் போன போக்கில் தான் போவாங்களே ஒழிய இதுதான் நம்மளுக்கு ஒரு டிசிஷன், இந்த ஒரு எல்லைக்குள்ளே தான் இருந்து நம்ம செயல்படணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் எங்கே வேணாலும் பிரயாணிப்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு உச்சத்தை தொடவும் தயங்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலிகளும் கூட இந்த கடகராசி என்பவர்கள். சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கை ஒரு எளிமையோடு சேர்ந்த ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஆடம்பர வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சில முயற்சிகளையும் அதிகப்படியாக முயற்சிப்பவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள். எளிமையாக இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு தன்மானத்தோட ஒரு சுய கௌரவத்தோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்சத்தன்மைக்கு வரப்போறார். அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரப்போகுது. ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும்போது இதுல ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் சுபகிரகம் ஒரு ராசியின் மீது அவர் பயணிக்கும் போது சில ஒரு இடமாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2 வருடங்களாக சில இடமாற்றங்களை நீங்கள் முயற்சித்தாவுடன் நடந்திருக்காது. ஆனால் இந்த மாதத்திலிருந்து அந்த இடமாற்றங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் நம்ம கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ராசியின் மீதான் குரு பகவான் வந்துட்டாரு, நமக்கு இன்னுமே எல்லாமே நல்லா தான் நடக்கும், கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஆனால் இடமாற்றம் செய்தால்தான் உங்களுக்கு அங்கே ஒரு நன்மைகள் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய சொந்த ஊர்லேயோ உங்களுடைய சொந்த இடத்துலையோ சில விஷயங்களை முயற்சிக்கும் போது அதில் தேவையில்லாத அவமானங்கள், ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். இந்த மாதத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் அந்த கூட்டோடு, அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்றது
ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். தன்னுடைய நண்பர்களோடோ தன்னுடைய உறவினர்களோடோ சேர்ந்து இவர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுன்னு வச்சு, எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் வச்சுட்டு ஒரு 5 லட்சமோ ஒரு 10 லட்சமோ உன்னுடைய தொழிலில் போடுறேன், அதுலேருந்து நிறைய வருமானம் வரட்டும் அப்படின்னு தன்னுடைய சேமிப்பை எடுத்து மற்றவர்களை நம்பி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த ஜென்ம குரு அப்படின்றது ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் இறங்குறத இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அவாய்ட் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமாக கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வருடம் அதாவது இந்த குரு இந்த இடத்துல இறங்கியாச்சு அப்படின்னாலே ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கணக்கு வழக்குகளை நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஸோடைய அந்த கணக்கு வழக்குகளையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் பார்க்கணும். அதே இடத்துல அந்த டேக்ஸு சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியான சில டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்படி ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சட்ட வழக்குகள் அப்படின்றது வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய ராசியிலேயே அந்த சுக்கிரனும் பயணிக்கும் போது 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியும் பயணிக்கும் போது இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமான ரீதியாக சில தொந்தரவுகள் வராது. நான் சொன்ன மாதிரி மற்றவர்களை நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எது செஞ்சாலும் வித் லீகலாக டாக்குமெண்டேஷனாக பண்ணுங்க. அது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்காது. அதே மாதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கும்போது இந்த இடத்துல அந்த குரு பகவான் உச்சமாக பயிற்சி ஆகும்போது உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏதோ ஒரு கடன் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு வராது. இந்த இடத்துலலாம் இந்த கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அது தவிர இந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் அப்படின்றது வரப்போகுது. உங்களுடைய வருமானம் நிரந்தரமாகுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் தற்காலிக வேலை பார்த்துட்ருக்குறாங்க, ஒரு டெம்பரவரி ஜாப் பார்த்துட்ருக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா எடுத்து அங்கே டெம்பரவரி ஜாப் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெர்மனண்டான சில வேலைகள், பெர்மனண்டான ஒரு வருமானம் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்லிருந்து முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள் ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம்லாம் விவாகரத்து வழக்குகள் தான் மேக்சிமம் ஒரு வழக்குகளாக இருக்கும். அந்த வழக்குகள்லேருந்துலாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அப்போ விவாகரத்து கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைச்சிடும். நிறைய விவாகரத்துகள் இந்த ஜூன் மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால் சில மன சஞ்சலப்புகள் அப்படின்றது இருக்கும். அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ண போகிறார். அதுதான் அந்த சுப கிரகம் செய்யக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த ஜென்ம சனிக்கும் ஜென்ம குருக்கும் இருக்கக்கூடிய சில டிஃப்ரென்சஸ். அதனால் ஜென்ம குருவாக இருக்கும்போது சில தேவையில்லாத விஷயங்களை உங்களிடமிருந்து அகற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கடமைகளை இந்த குரு பகவான் செய்ய போகிறார். அதனால் விவாகரத்து வழக்குகள் அப்படின்றது முக்கியமாக நிறைவடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு. அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து மீள முடியாத சில துயரத்துலலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள்னால தன்னுடைய வாழ்க்கையை முறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரியான
கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிவர்த்தி அடைவதற்குண்டான சில வழிகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும். அதிலிருந்து அதை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.